பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. காலநிலை மாற்றம் தணித்தல் விழிப்புணர்வு. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட வனத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பாக ஆசிரியர்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட வன அலுவலர் முனைவர் இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டு காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு ஆசிரியர்கள் மட்டுமின்றி மாணவர்களை சென்றடைய வேண்டும், பசுமை பரப்பு அதிகரிக்க அதிக மரக்கன்றுகளை நட வேண்டும், அழகிய பூமி பந்தை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் பேராசிரியர் முனைவர் ஸ்டீபன் அவர்கள் காலநிலை மாற்றம் அதன் விளைவுகள் பற்றி விரிவாக ஆசிரியர்களுக்கு எடுத்துரைத்தார். சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை பேசும்போது, நெகிழி பையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். நெகிழி பைகள் புதைப்படி மேரி பொருட்களால் தயாரிக்கப்படுவதால் அவை எரிக்கப்படும் பொழுது அதிகப்படியான கார்பன் டெக்சைடு வாயுவை வெளியிடுகின்றன. இதனால் ஆண்டுதோறும் புவி வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. எனவே துணிப்பை பயன்படுத்துவது ஒரு சிறிய மாற்றம் என்றாலும் அதனால் அடுத்த தலைமுறையினருக்கு நெகிழி பாதிப்பு இல்லாமல் தடுக்க முடியும் என்றார். காலநிலை மாற்றத்தை தணித்தலில் மஞ்சள் பையின் எந்தெந்த வழிகளில் பயன்படுகிறது என்பதை ஆசிரியர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் விளக்கினார். மரங்களை நண்பர்கள் இயக்கம் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பகத்கான் ஆகியோர் கருத்தாளர்களாக செயல்பட்டனர். மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ரமேஷ், முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் பன்னீர்செல்வம், பள்ளி துணை ஆய்வாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் குணபாலினி வரவேற்றார். மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் சவுந்தர பாண்டியன் நன்றி கூறினார்.